சென்னையோடைய ஒரு ஐகானிக் பில்டிங்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஃபன் vlog ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆனா இன்னைக்கு நாங்க 2 பேர் மட்டும் இல்ல, நீங்க வந்து ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் கம்பேக் தர போறாரு. எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, எங்களது தங்கம் மானியத்தினே பொன்மானை எல்லாம் போட்டுக்கலாமே அவருக்கு. அவ்வளவு பில்டப்லாம் தேவையில்லை, சீக்கிரம் வாயா அந்த பக்கம். சீக்கிரம் வாயா, சீக்கிரம் வாயா வாயாங்க. அவன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படிதான் இன்ட்ரோ நாங்க தருவோம். அருவி வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு விழாக்கு தானங்க நான் வராம முடியாது, ஊருக்கு போனேன். இவர் என்னமோ ஊர்ல இருந்தோம் குஜாலா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செஞ்ச சம்பவத்தெல்லாம் பாத்தீங்களா நீங்க? ஐயோ நானே பார்த்தேன். அவங்க பாத்துருப்பாங்க. நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்க. ஆக்சுவலா கார்டு சொல்லியும் போடுற அதையும் பாத்துருங்க. நீங்க வச்சு செய்யும் செஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணீங்க போல இருக்கு நம்ம மதுரைக்கார. ரொம்ப பெருமையா இருக்கு. லாஸ்ட் டைம் எப்படி வந்து அந்த மீன் பண்ணை நம்ம காமிச்சிருந்தோம், குளத்தூர் மீன் பண்ணை பத்தி. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு வீடியோ. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து சென்னையில ரீசெண்டா தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி, ஐகானிக்கான பில்டிங், அதுவும் சென்னையோட மெயினான ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுதான் வந்து ரிப்பன் பில்டிங். அது பக்கத்துலயே இது கிடையாது. ரிப்பன் பில்டிங் அதுக்கு பக்கத்துலயே இருக்கிறது தான் இந்த விக்டோரியா ஹால்னு சொல்ல வந்தேன். சரி போதும், பேசிக்கிட்டே இருப்போம். வளவலன்னு உள்ள போயிடலாம். சோ வெல்கம் டு. நீங்க எங்க போறீங்க? ஆணியா புடுங்க வேணாம். நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டதுனால எதுவும் டிக்கெட் கவுண்டர்லாம் தேட வேண்டியது இல்லை. டைரெக்டாக இந்த டென்ட்டுக்குள்ளே போக சொன்னாங்க. நம்ம ஆன்லைன் புக்கிங்கை இங்கே வந்து காமிச்சா போதும். ஆல்ரெடி அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாட் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. நோட் பண்ணி நம்ம கையில் கட்டி விட்ருவாங்க. உங்களை காட்டல, கவலையே படாது. உங்கள் பர்மிஷன்லாம் நாங்கள் காட்ட மாட்டோம். ஓகே ரைட். இதில் என்ன இருக்குது? விக்டோரியா பப்ளிக் ஹால்னு பேர். விக்டோரியா பப்ளிக் ஹால்னு இருக்குது. டைமிங் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதில் எழுதுனாங்க 2 to 3. ஓகே பேக் செக் பண்ணணுமா? இதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் வந்து நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம். இப்போ உள்ளே வந்திருக்கோம். இந்த கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் வேணும், நம்ம புக் பண்ண பாஸ் வேணும். எல்லாரும் எடுத்தாங்க. நான் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே கேட்டேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் இந்த பில்டிங் எல்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா அடிக்கடி வந்து ட்ரெயின் ஏறும்போது சென்ட்ரல் தானே வர வேண்டியது இருக்கும். இந்த ஒயிட் பில்டிங்கு, ரிப்பன் பில்டிங் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு பில்டிங் மட்டும் ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பழைய காலத்து ஒரு பலரஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கும். எதுக்கு யூஸில் இருக்குன்னே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் வந்து கூப்பிட்டு வந்திருக்கான். என்னடா தெரியுமா ஏதாச்சும் இந்த பில்டிங் பற்றியே? பேலஸை வாங்க போகிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க. சொல்லுவோம் இல்லைங்க தலைவன் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இந்த இடத்தையே நான் வாங்கி வந்து நான் வந்து லீஸுக்கு விட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறேன். பார்த்தீங்களா, இவனுக்கு இல்லை, இவன் அவசரப்படுத்தினான்னு சொல்லி நான் 2 வீலர்ல வந்து விழுந்துருச்சு வந்திருக்கேன். இவர் ட்ரெயின் மாதிரி ஏறி இருக்காரு. சென்ட்ரல் ட்ரெயினுக்கு பதிலாக பீச் ட்ரெயின் ஏறி ஸ்லாட் புக் பண்ணது வந்து 2 மணிக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா 2:25க்கு வந்துட்டு நான் அவசரப்படுத்தினேன். 2:15 வந்துட்டோம். இப்போ டைம் 2:15. சரி, நான் வந்து லேட்டா தான் எந்திரிச்சேன், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நீ படுத்தின அவசரத்துக்கு விட்டுருப்பேன். ஒரு லேடியை விட்டு ஏத்தி இருப்பேன். கொலைகேஸ் ஆயிருந்திருக்கும். லேடி கிட்ட தான் போறாரு. உள்ள போயிடலாம். சண்டை போடாதீர்கள். இன்னொரு 5 நிமிடம் தான் நமக்கு வந்து அந்த ஒரு ஆடியோ விஷுவல் உள்ள இருக்கு. அதுக்கு தான் நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ண வேணாம், போயிடலாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்கள் வெளியில் எவ்வளோ வேணால் கவர் பண்ணிக்கலாம், ஆனால் உள்ளே போயிட்டு எதுவும் வீடியோ எடுக்காதீங்கன்னு. ஸோ நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். வெளியில் வந்து சுற்றி மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். என்ன இருக்கு? இது வந்து என்னது? ஆக்சுவலி இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் கூட இருக்குது, ஆனால் அந்த கேட் எப்போவுமே மூடி தான் இருக்கும். இது வந்து erected by Commissioner for the City of Madras, grateful memory of Charles Trevelyan.
எந்த வருஷம்லாம் போடல, ஆனால் ஏதோ பில்லர் மாதிரி இருக்குது பெருசாக. அந்த சைடு ஏதோ கொஞ்சம் சூப்பராக இருக்குது, கொஞ்சம் இல்லைங்க செமையாகவே இருக்குது. அது ட்ராம் மாதிரி இருக்குது, ட்ராமு அந்த பழைய காலத்து ஆட்டோ ரிக்ஷா மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ட்ராமே தான் அது. அது ஏதோ எம்ஐஇன்லாம் போட்டிருக்கு. ஜூம் பண்ணி பார்ப்போமா? ஓகே சரி, அது விடுங்க. ஃபஸ்ட் இதுக்குள்ளே போயிடலாம். விக்டோரியா பொது அரங்கம், விக்டோரியா பப்ளிக் ஹால். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது, இவ்வளோதான். 1 hour later. ஸோ டோட்டலாக ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உள்ளே போயிட்டு இப்போ வெளியில் வந்தாச்சு. உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த ஷார்ட்லேருந்து இந்த ஷார்ட்டுக்கு வந்து கட் ஆகிருக்கும். உள்ளே எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒலி, அதாவது சவுண்ட் ஷோ, அதாவது சென்னையோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்து ஒரு நாள் சென்னை வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, த பர்ஸ்பெக்டிவ், த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் சென்னை அப்படின்றத வந்து தெளிவாக காமிச்சிட்டாங்க சவுண்டு வடிவில். It was at this moment that he knew. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எங்களை வந்து vlog எடுக்க அலோவ் பண்ணலை. அதாவது வீடியோ எடுக்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரியர் கேமரா வச்சு நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து vlog மாதிரி பேசக்கூடாது. நம்ம வந்து யூஸ்வலாக vlog எப்படி பேசுவோம், செல்ஃபி கேமரா வந்து vlog மாதிரி பேசுவோம்ல, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு தெரியல, பட் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நாங்கள் வந்து எதுவும் ஆர்கியூலாம் பண்ணலை, ஓகேன்னு சொல்லியாச்சு, எதுக்கு பிரச்சனைன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே நாங்கள் வெளியில் வந்து ரியர் கேமரா வச்சு மட்டுமே எடுத்தோம், vlog மாதிரி எதுவும் கவர் பண்ணலை. ஸோ அதில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாலுக்கு வெளியில் டிரான்ஸ்போர்ட் பற்றி, அந்த காலத்து டிரான்ஸ்போர்ட் பற்றி, 1800s இருந்த டிரான்ஸ்போர்ட், இந்த விக்டோரியா பப்ளிக் ஹால் கட்டப்பட்ட டைமில் இருந்த டிரான்ஸ்போர்ட்லாம் பற்றி பார்த்தோம். ட்ராம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த ஸ்கூட்டர்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ்லாம் இப்போ வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை, அந்த காலத்தில் இருந்த ஸ்கூட்டர் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அப்போ இருந்த பக்கிங்ஹாம் கெனாலில் ஒரு முக்கிய போக்குவரத்தாக இருந்த இந்த போட் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் ரொம்பவே சூப்பராக அந்த இடத்த வந்து ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. நல்லா வந்து ஒரு கார்டன் மாதிரி செட்டப்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அடுத்ததாக இந்த ஒரு விஷயம் பாருங்கள், நம்ம வந்து கீழடி வரைக்கும் போய் பார்க்க முடியாட்டியும் நம்ம சென்னையிலேருந்தே பார்க்குற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக அந்த ஒரு மியூசியம், கீழடி மியூசியம் மாதிரியே செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே வந்து ஒரிஜினலான விஷயங்கள் கிடையாது, எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணது தான். பட் அது ஒரிஜினல் மாதிரியே வந்து காட்சி தர அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. 25 rupees டிக்கெட்டில் இவ்வளோ விஷயங்கள் பார்க்குறது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல ஸ்பாட்டு சென்னையில், ஒரு 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்போ சிஎம்மாக இருந்த 1967 சிஎம்மாக இருந்த அண்ணா வந்து இதை ரெனோவேட் பண்ணியிருக்காரு. அப்போவே வந்து ரெனோவேஷன் நடந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பழசாகி யாருமே யூஸ் பண்ணாத நிலமையில் இருந்ததை இப்போ இருக்கிற சிஎம் 2025 வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காரு, ரினோவேட் பண்ணி. போலாம் ரைட். எல்லாம் சுத்தறீங்க, போக மாட்டேங்குது. அது பிரேக்கு. ये हमारा मंदिर का बेल बॉय है। बेल बॉय? हाँ जी। ये तो बैड बॉय है। 1880s சென்னையோட அடையாளமாக இருந்த 2 பில்டிங் இது தாங்க. இது ரிப்பன் பில்டிங்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்டோரியா பப்ளிக் ஹால். இது 2 தான் பார்த்தீங்கன்னா சென்னைனாலே அப்போ அடையாளமாக இருந்துச்சு. ஸோ பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து உள்ளே வந்து எல்லாத்தையும் வீடியோவாக தான் கவர் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து ஒரு vlog டைப்பில் எடுக்கக்கூடாது, ஏன்னா உள்ளே வந்து vlog டைப்பில் எடுத்தால் அலோடு கிடையாது. மற்றபடி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், இல்லை வந்து அவுட்டர் வீடியோ எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்டீரியர்லாம் காட்டுற வீடியோலாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் வீடியோஸே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டாங்க. பில்டிங்குள்ள, அதாவது இந்த பில்டிங்குள்ள போகும்போது போட்டோஸ் வீடியோ ஸ்ட்ரிக்டா அலௌடு கிடையாது அப்படின்ட்டாங்க. வெளியே வந்து நீங்களே நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், பட் நீங்கள் vlog-ஆ கவர் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். வெளியில் வந்து ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதை நாங்கள் எடுத்தாச்சு. இப்போ வந்து உள்ளே என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லணும்ல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒலி, அதாவது சவுண்ட் ஷோ. அந்த ஒரு நாள் வந்து சென்னைக்கு புதுசாக வரேன். இப்போ நான் வந்து மதுரையிலேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக நான் ட்ரெயினில் வந்து இறங்குறேன் அப்படின்னா நான் ஒரு நாளில் சென்னையில் என்னென்னலாம் பார்க்கலாம். இது மதுரையிலேருந்து வரணும்லாம் உள்ள சொல்லவே இல்லை, இவராக ஆட் பண்ணுறாரு. அது ஏன் ஊருன்றதுனால நான் சொன்னேங்க. ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஊர்ல இருந்து சென்னையில் வந்து எக்மோரில் வந்து இறங்குறீங்க, இறங்கியாச்சு அப்படின்னா அந்த எக்மோரில் இறங்குறதுலேருந்து அப்படியே உள்ள போய் சென்னையை ஒரு நாள் ஃபுல்லாக இந்த காசிமேடு N4, அந்த சன்ரைஸு, மீன் மார்க்கெட்டு, காசிமேடு N4, அங்கே போய் சன்ரைஸு, அதுக்கப்புறம் அந்த மீன் மார்க்கெட்டில் நடக்கிற ஏலம்,
அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டி நகர்ல நடக்கிற அந்த ஹசில் பசில் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் போயிட்டு அந்த ஃபில்டர் காஃபியை ட்ரை பண்றது அண்ட் தென் அப்படியே சென்னை மெட்ரோல பயணம் பண்ணி அப்படியே கோயம்பேடுல இறங்கி அப்படியே ஊருக்கு கிளம்பி போற மாதிரி அந்த ஒரு ஆடியோவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அக்கோஸ்டிக்ஸோட வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காவே இருந்துச்சு. அது ஒரு 15 நிமிஷம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து விஷுவல் ஷோ ஒன்று காமிச்சாங்க. அதாவது ஒரு சின்ன தியேட்டர் செட்டப் மாதிரி வச்சு இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த விக்டோரியா ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு, எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணோம், 1882 வந்து இதுக்கான ப்ரொபோசல் போயிருக்கு, 1887 கட்டி முடிச்சிருக்காங்க, யார் யார் கட்டினது, என்ன பட்ஜெட், அப்போ இருந்த காசுக்கு 1,82,000 மதிப்பில் வந்து இதை கட்டியிருக்காங்க. 22,566 புள்ளி விவரம்லாம் கரெக்டாக இருக்கும் பாருங்க. ஸோ அப்புறம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த பில்டிங் வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக, அதுக்கப்புறம் கடைசியில் இந்த 2025 ரெனோவேட் பண்ணது வரைக்கும் ஒரு விஷுவல் ஷோவா ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆனா ஸ்கிரீனோட குவாலிட்டி உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. தியேட்டர்ல போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட் கொடுத்துச்சு. அது தவிர வந்து உள்ள இருந்து நிறைய போட்டோஸ்லாம் இருந்துச்சு. அந்த காலத்துல இருந்த அந்த விளையாட்டு இது பத்திலாம் ஒரு வரலாறு, அதை பத்திலாம் எல்லாமே வந்து போட்டோஸா வச்சிருந்தாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த காலத்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் நம்ம வந்து விஷுவலா பாக்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ஒரிஜினல்ஸ் வச்சிருந்தாங்க. மியூசிக்கல் அந்த காலத்து ஒரிஜினலா உள்ள வச்சிருந்தாங்க. ஃபைனலா நம்ம பார்க்க போறது வந்து எப்படி இந்த விக்டோரியா ஹால் ஷோக்கு வந்து புக் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேராக வந்து உள்ளே போக முடியாது. ஸோ நம்ம ப்ரீ ரிசர்வ் தான் பண்ணிட்டு வரணும். ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு விக்டோரியா பப்ளிக் ஹால் அப்படின்னு போட்டிங்கனாலே வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஜிசிசியோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போய்ட்டு புக்கை ஸ்லாட், அதாவது புக்கை விசிட் ஆர் புக்கை ஹால்னு 2 ஆப்ஷன் காட்டும். நம்ம புக்கை விசிட் கொடுத்துட்டோம்னா ஒரு நாளைக்கு வந்து ஸ்லாட் டைப்ஸில் வச்சுருக்காங்க. காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அலௌட் இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கி புக் பண்ண ஸ்லாட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டைம் போட்டிருக்கா 2 to 3:30 இந்த ஸ்லாட் தான் நாங்கள் புக் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதுக்குள்ளேயே போயிட்டிங்கன்னா நம்ம நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி வரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஐடி ப்ரூஃப் கொடுத்து, அதாவது ஆதார் கொடுத்து ஆதார் நம்பரை கொடுத்துட்டு எத்தனை பேர் வரோம்னு அதிலே போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி போட்டுட்டு அது கீழே வந்து இந்த ஆடியோ விஷுவலுக்குலாம் வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கணும். அதில் அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் நார்மல் என்ட்ரியை அக்செப்ட் ஆகிக்கும். ஸோ அந்த ஆடியோ விஷுவல் அவைலபிள் இல்லை, நார்மல் அவைலபிள் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ நாங்கள் முந்தானத்தெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். நார்மல் என்ட்ரிக்கு அவைலபிள் இருந்துச்சு, ஆடியோ விஷுவலுக்கு வந்து அவைலபிள் இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே அவைலபிள் இருந்துச்சு. ஸோ நான் 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் போட்டு வந்துட்டேன். பர் ஹெட்னு பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபாரினர்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். ஸோ அந்த சைல்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த சார்ஜுமே கிடையாது. ஸோ 25 ருபீஸ் அடல்ட்டுக்கும், ஃபாரினர்ஸ்க்கு 50 ருபீஸும் தான். பட் ஆனால் நம்ம இதை ரிசர்வ் பண்ணி ப்ரீ ஸ்லாட் புக் பண்ணால் தான் உள்ளே வர முடியும். இல்லைனா இங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எல்லா நாளும் ஓப்பன், டியூஸ்டேவை தவிர. ஸோ மண்டே எல்லா நாளுமே ஓப்பன், டியூஸ்டே ஒரு நாள் மட்டும் லீவ் இந்த இடத்துக்கு. இதுக்கு இவ்வளவு லிமிடேஷன்ஸ்க்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இதை ப்ரிசர்வ் பண்ணணும். இந்த இடத்த வந்து கூட்டம் கம்மியாக வர பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ரீல்ஸ், ஷார்ட்ஸ், வீடியோ நிறைய போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிடும், ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால மேபி லிமிட்டாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னையோட ஐகானிக் அடையாளமாக இருந்த பில்டிங். 18 அந்த செஞ்சுரியிலேயே 50 வருஷம் ஆன பில்டிங் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்து முடிச்சாச்சா. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுது. ஸோ யாருமே சாப்பிட்லங்க. நான் போயிட்டு சாப்பிடல. ஆமாம், கேட்டாங்க உங்களை. ஆமாம் கேட்பாங்க. போயிட்டு இப்போது இங்கே பக்கத்தில் என்னென்ன சாப்பிட போகிறோம் தெரியல, எது கிடைக்குதோ சாப்பிட போகிறோம். எது கிடைச்சாலும் எப்படினாலும் இவன் நான்வெஜ் சாப்பிட மாட்டான், நான் வெஜ்ஜு தான். இவங்க 2 பேரும் நான்வெஜ். ஸோ இந்த ஃபன்னான ஒரு கேஷுவல் vlog வந்து முடிவுக்கு வருது. ஃபன் இல்லை, சொல்லக்கூடாது, அவங்க சொல்லணும். அது அந்த அளவுக்கு ஃபன் இல்லை தான். பட் கேஷுவலாக இன்னைக்கு ஒரு சின்ன vlog-ஆ தான் பார்த்துருக்கோம். ரொம்ப எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ண முடியல, நான் சின்னதாக தான் பார்த்துருக்கோம். ஏன்னா அது எதனால எங்களுக்கே தெரியல. எதனாலலாம் தெரியலன்னா இல்லை, அதாவது உள்ள கவர் பண்ண முடியும்னு நினைச்சா அதனால முடியல. ஃபுல்லாக கவர் பண்ண விடலை. ஏன்னா அது ஒரு மியூசியம் மாதிரி மெயின்டைன் பண்ணதுனால ஃபுல்லாக கவர் பண்ண விடல, லைட்டாக தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ சென்னையை சுற்றி இருக்கிற இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், ஆனால் யாருமே பெருசாக அது அன்டச்சாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. நானும் எனக்கு புதுசாக இருக்கும், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கிறேன். சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடுக்குள்ள சொல்லுங்க. எல்லாரும் ட்ரை பண்ணி போட பார்க்குறோம்லாங்க. அந்த இடத்துலலாம் போய் கவர் பண்ணி அது வந்து கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி தெரிஞ்ச பிளேஸாக இருக்கக்கூடாது. தமிழ்நாடுக்குள்ளே வந்து மெரினா பீச்சு, லைட் ஹவுஸு, அதுக்கப்புறம் அங்கே பக்கம் வந்து கோயில்கள், அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல், கோயில்கள் சொல்லலாம் பட் ஏதாச்சும் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டு கோயிலாக இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரியாது, நீங்கள் வந்து எடுத்து போட்டால் வந்து அது நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்படின்னு நம்ம பண்ண கோயில். என்ன கோயில்? சிறுவாபுரி. அது நாங்கள் ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சி ஒரு ஃபேமஸ் கோயிலுக்குள்ளே போனோம். பட் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸாக சொல்லுங்கள். அவ்வளோதான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி காட்டுறோம். இதோட வந்து இந்த vlog-ஐ முடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே வந்து போனால் ரொம்ப கடுப்பாயிருவீங்க. கடுப்பா இல்லை, அவங்க அடிச்சு துரத்திடுவாங்க. இதோட நாங்க கடையை சாத்திக்கிறோம். அடுத்த வீடியோல சிறப்பா எல்லாரையும் சூப்பரா சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது அரவிந்த், நவீன்குமார், மேடி ஆலியஸ் மாதவன் ஃப்ரம் ஆணியும் புடுங்க வேணா டீம். ஒரு ஆணியும் புடுங்க வேணாம்.